காரைக்குடியில் நம்ம ஃப்ரெண்டோட கிராண்டான வெட்டிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிட்டு அப்படியே அந்த லைட்டிங்ஸ் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி கிராண்டான வெட்டிங் பார்க்குறேன். அண்ட் உள்ளே போயிட்டு டிஜே எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம கிஃப்ட்லாம் வாங்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டேஜுக்கு போயிட்டோம். ஸ்டேஜுக்கு போயிட்டு அவங்க கிட்ட கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே டான்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து நல்லா செம்மையாக ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சைட் பார்த்தா ரிசப்ஷன் சூப்பராக களை கட்டிகிட்டு இருக்க டைமில் நம்ம இந்த சைட் பார்த்தோன்னா சாப்பாடு செம்மையாக களை கட்டிகிட்டு இருந்துச்சு. ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நம்ம வந்து போய் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அவங்க சாப்பிட்றத நம்ம பார்த்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரின்னு ஒரு வழியாக இடம்லாம் கிடச்சி எல்லாம் போட்டு எல்லாம் அப்படியே வச்சிட்ருக்காங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, கொத்து பரோட்டா, கீமா தோசை, 2 வகையான சட்னி, மீன் ஃப்ரை, கவுனி அரிசி பொங்கல், முட்டை போண்டா, இட்லி, தேங்காய் ஸ்டஃப் பண்ண வாழை இலை கொழுக்கட்டை, அது கூட ஃபைனலாக டெசர்ட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சூப்பராக அவங்க டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நேற்று நைட் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்படியே கல்யாணம் ஆகாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நீயும் இதே மாதிரி எப்படா கல்யாண சோறு போட போகிறேன்னு கேளுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.